بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமை போல மற்றொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த தொடரான இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை பாடங்களை பெற்றுக்கொண்டு அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பயன்பெறுவதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போம். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாக இருக்கின்றது. இஸ்லாத்துடைய வழிகாட்டல்கள் பற்றிய அந்த தெளிவான சிந்தனையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் அது செயற்பாடாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நம்முடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அதுதான் எப்படி ஒரு திருத்தி கொள்கின்ற ஒரு உள்ளத்தை பெற்றுக்கொள்வது. இது மிக முக்கியமான ஒரு விடயம். மனித வாழ்க்கையுடைய அடிப்படையான ஒரு அம்சமாகவே இருக்கின்ற ஒரு விடயம்தான் எல்லா விடயத்திலும் எமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விடயங்களில் எப்படி ஒரு திருப்திகரமான உள்ளத்தோடு இப்போது மன நிறைவோடு எப்போதும் வாழ். எனவே அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுத்தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்கின்ற அருள்களை அல்லது நிஅமத்துகளை அல்லது அவருடைய வாழ்க்கையுடைய பங்கை பொருந்தி கொண்டு வாழ்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. இன்றைய இந்த உலகத்திலே அதிகமான மனிதர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் கிடைத்திருக்கின்ற விடயத்தில் திருப்தி கொள்ளாமல் இருப்பது. இதன் காரணமாக ஒரு வகையான கலக்கத்தோடு மன நிறைவின்றி சோர்வோடு ஒரு வகையான அதாவது உள்ளத்தில் திருப்தி இல்லாத ஒரு நிலையில் அதிகமானவர்கள் வாழ்வதை காணலாம். ஆனால் ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரைக்கும், ஒரு மோமினை பொறுத்தவரைக்கும் அவனுடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்க முடியாது. அவன் எப்போதும் ஒரு திருப்தியோடு வாழ்கின்றவனாக, அவனுக்கு கிடைத்திருப்பதை கொண்டு அவன் திருப்திப்பட்டு வாழ்கின்ற ஒருவனாக அவன் இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா அவன் செல்வத்தை குறைவாக கொடுக்கிறான். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திரு லிமன் யஷா. அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக கொடுக்கின்றான். இன்னும் அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை அவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு அல்லது அளந்து கொடுக்கின்றான். இந்த நிலையில் தனக்கு கிடைத்திருப்பதை கொண்டு எப்படி திருப்திகரமாக வாழ்வு. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பண்பாக, நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு அவசியமான ஒரு பண்பாக, இது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத ஒருவரும் கூட அவர் நிறைவோடு வாழ்வதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. இந்த மன நிறைவு என்பது, திருப்தி என்பது இல்லாத போதும் அவர் உண்மையிலே ஒரு வகையான கலக்கத்தில் வாழ்வார். இந்த நாளும் அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு சஞ்சலம் இருக்கும், நிம்மதி இல்லாத நிலைமை இருக்கும். எனவே இந்த பண்பு ஒரு மோமினிடம், ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி வஇந்தஹு கூத் யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. யார் ஒருவர் காலை நேரத்திலே தன்னுடைய வீட்டிலே பாதுகாப்பாக அவர் கண் விழித்து எழும்புகின்றாரோ, தனக்கு உடலிலே தன்னுடைய உடலில் அவருக்கு ஆரோக்கியம் இருக்கின்றது, அன்றைய நாளுக்குரிய உணவு அவருக்கு இருக்கின்றது என்றால் அவருக்கு முழு உலகம் கிடைத்திருப்பது போன்றார். அதாவது ஒரு மனிதன் காலையில் கண்வில் தெழுகின்றான், தன்னுடைய வீட்டில் கண்வில் தெழுகின்றான், பாதுகாப்பாக அவன் அந்த நாள் எழுகின்றான், தன் உடலில் ஆரோக்கியம் இருக்கின்றது, அன்றைய நாளுக்கு தேவையான உணவு இருக்கின்றது என்றால் அவனுக்கு முழு உலகம் கிடைத்திருப்பது போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான், ஒருவருக்கு அன்றைய நாளுக்குரிய உணவு கிடைப்பதும் பாதுகாப்பு கிடைப்பதும் உடலில் ஆரோக்கியம் கிடைப்பதும் என்பதும் மிகப்பெரிய செல்வமாக இருக்கின்றது. இதனை அதிகமான மனிதர்கள் மறந்து வாழ்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருப்பதை பாருங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த திருப்தி அடைந்த அந்த உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். உண்மையிலே ஒரு அடிப்படையான இஸ்லாம் சொல்கின்ற ஒரு நம்பிக்கை தான், அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு எழுதி வைத்தே தான் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹு தாலா எழுதிவிட்டார், அந்த எழுதிய அந்த அளவு தான் அவனுக்கு கிடைக்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ், மனிதர்களை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள், வஜ்மிலு ஃபித் தலப்,
உலகத்தை தேடுவதை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். அதாவது அழகான முறையில் உலகத்தை தேடுங்கள். ஒரு மனிதன் அவனுக்கு எழுதி வைத்த அவ்வளவு ரிஸ்கும் கிடைக்காத வரை அவன் மரணிக்க மாட்டான். அது அவனுக்கு தாமதமாகினாலும். எனவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் தேடுவதை தேடுகின்ற விடயத்திலே மிக அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். புதுமா ஹலாலானதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அந்த திருப்தி அடைந்த உள்ளம் என்பது தனக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவுதான் எழுதி வைத்திருக்கிறான், அந்த அவ்வளவும் கிடைக்காமல் நான் மரணிக்க மாட்டேன் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒருவர் வாழ்கிறார் என்றால் அது அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு 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 பண்பாக அது இருக்கும். எனவேதான் இமாம் இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், பாபுல்லாஹி ஆதம், அல்லாஹ்வுடைய மகத்தான வாயில் எதுவென்றால், அதாவது திருத்திக் கொள்வதுதான் அல்லாஹ்வுடைய மிக மகத்தான வாயிலா இருக்கிறது. ஜன்னத்து துன்யா, அது உலகத்துடைய சூடமாக இருக்கிறது. முஸ்தராஹுல் ஆபிதீன், அடியார்களுடைய அமைதி பெறுகின்ற ராகத்து பெறுகின்ற இடமாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார். இந்த வகையில் நாங்கள் இந்த அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அதாவது அருள்களை பொறுத்தவரை அல்லது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ரிஸ்கை பொறுத்தவரைக்கும் அந்த விடயத்தில் மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதில் 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார். அதாவது தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த விடயத்தில் எவ்வாறு மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார். ஒன்று அஸ்ஸாஹி, தனக்கு கிடைத்திருப்பதை பொருந்தி கொள்ளாமல் கோபப்படுகின்ற மனிதர். அப்படியானவர்களா இருந்து வரக்கூடாது. அதாவது எவ்வளவுதான் ஒரு கொடுத்தாலும் தனக்கு அவர் அந்த விடயத்தில் அவர் திருப்தி அடையாமல் அவர் கோபப்படுகின்றவர், அல்லது தனக்கு ஏதாவது ஒரு துன்பம் கிடைக்கின்ற போது அதனால் அவர் கோபப்படுகின்றார், அல்லது அதன் திருப்தி கொள்ளாமல் இருக்கின்றார். இரண்டாவது அஸ்ஸாபிர், தனக்கு கிடைத்திருக்கின்ற விடயங்களில் அவர் பொறுமையா இருக்கிறார். அது நலவா இருக்கலாம், கெடுதியா இருக்கலாம், அந்த விடயத்தை அவர் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார். மூன்றாவது ஒருவர் தான், அவர் தான் மிகச்சிறந்தவர், அர்ராதி, திருப்தி கொண்டு வாழ்கின்றவர். அதாவது தனக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அது அல்லாஹு தாலா எழுதி வைத்த விடயம்தான் தனக்கு வந்திருக்கிறது என்று திருப்தி அடைந்து வாழ்கின்ற மனோநிலை. இது மிக முக்கியமான மனோ. முதலாவது மனோநிலை, ஒரு மனிதனுக்கு ஏதாவது நலவோ தீங்கோ ஏற்படுகின்ற போது அவர் கோபப்படுகின்றார், அதனை பொருந்தி கொள்ளாமல் இருக்கின்றார். இரண்டாவது நிலை ஒரு சாதாரண நிலை, எல்லா மனிதர்களும் இருக்க முடியுமான நிலை, பொறுமை கொள்வது, ஒரு துன்பம் வருகின்ற போது பொறுமை கொள்வது. மூன்றாவது நிலை அராதி, திருப்தி கொள்வது, தனக்கு கிடைத்திருப்பதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வது. இது ஒரு மிக முக்கியமான பண்பாக இருக்கிறது. இந்த மூன்றாவது நிலை பண்புக்குத்தான் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நமக்கு எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் அல்லாஹு தாலா கொடுத்திருப்பதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அந்த மனோநிலையை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்வார். ஒரு ஏழை மனிதர் இருந்தார். அந்த ஏழை மனிதர் அவருடைய தன்னுடைய தாய்க்காகவும் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவர் உழைத்து வாழக்கூடியவராக இருந்தார். அவர் தன்னுடைய எஜமானிடத்திலே அவர் தூய்மையான முறையிலே அவர் பணியாற்றக்கூடியவராக இருந்தார். எஜமானுக்கு விசுவாசமாக அவர் பணியாற்றக்கூடியவராக இருந்தார். ஒரு நாள் அவர் அந்த எஜமானுடைய அந்த வீட்டிலே வேலைக்கு அவர் சமூகம் தரவில்லை. இப்போது எஜமான் யோசிக்கிறார், நான் நாளை இவர் வேலைக்கு வந்தால் நான் அவருக்கு 1 தீனாரை சம்பளத்தை அதிகரித்து கொடுப்பேன், ஏனென்றால் அவருக்கு பணம் தேவையாக இருக்கிறது. அதன் காரணத்தைத்தான் அவர் இன்று வேலைக்கு வராமல் இருந்திருக்கிறார். எனவே நான் நாளை அவர் வேலைக்கு வந்தால் ஒரு தொகை பணத்தை அதிகரித்து கொடுப்பேன் என்று அவர் தீர்மானித்தார். அடுத்த நாள் அந்த மனிதர், அந்த ஏழை மனிதர் வேலைக்கு வருகின்றார். அவருக்கு ஒரு தொகை பணத்தை அதிகரித்து கொடுக்கிறார். ஆனால் அந்த மனிதர் எந்த ஒரு விடயத்தையும் அவர் பொருட்படுத்திக் கொள்ளவில்லை. தனக்கு பணம் சம்பளம் அதிகமாக கொடுத்திருப்பதை பற்றி தன்னுடைய எஜமானிடத்திலே அவர் குறிப்பிடவும் இல்லை, அதற்கு அவர் நன்றி பாராட்டவும் இல்லை, எந்த ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் அப்படியே பெற்று சென்று விட்டார். இப்படியா பல நாட்கள் செல்கின்றது. மீண்டும் ஒரு முறை ஒரு நாள் அந்த மனிதர் வேலைக்கு வராமல் அவர் இருந்து விடுகிறார். இப்போது இந்த எஜமானுக்கு கடும் கோபம் வருகிறது. நான் ஏற்கனவே இவர் வேலைக்கு வராமல் இருந்த போது பணத்தை சம்பளத்தை அதிகரித்து கொடுத்தேன், ஆனால் மீண்டும் இவர் தொடர்ந்து என்ன செய்கிறார், வேலைக்கு சமூகம் தராமல் இருக்கிறார் என்று அடுத்த நாள் மீண்டும் ஒரு முறை அவர் வேலைக்கு வருகின்ற போது அவரோடு கடிந்து கொண்டு தீர்மானம் எடுக்கிறார். அவருக்கு கொடுத்து மேலதிகமாக கொடுத்த அந்த அதாவது அந்த சம்பளத்தை குறைத்து கொடுக்கிறார். இப்போதும் இந்த மனிதர் எதுவும் சொல்லவில்லை, அவர் நிதானமாகத்தான் இருக்கிறார்.
அவர் சம்பளத்தை அதிகரித்து கொடுத்த போதும் எதனையும் சொல்லவில்லை, சம்பளத்தை குறைத்து கொடுத்த போதும் எதனையும் சொல்லவில்லை. இப்போது இவருக்கு, இந்த எஜமானுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் கேட்கின்றார், நான் உனக்கு சம்பளத்தை ஒருபோது அதிகரித்து கொடுத்தேன், அப்போதும் நீ எதனையும் சொல்லவில்லை. இப்போது நான் சம்பளத்தை குறைத்து கொடுத்திருக்கின்றேன், இப்போதும் நீ எதனையும் சொல்லவில்லை. உன்னுடைய நிலையை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் என்று சொல்கின்ற போது என்ன காரணம் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த மனிதர், அந்த பணியாளர் ஒரு அருமையான பதில் சொல். நான் முதலாவது தடவை வேலைக்கு வராமல் இருந்ததற்கான காரணம், அன்றைய தினம் எனக்கு ஒரு குழந்தை கிடைத்தது, அதன் காரணமாகத்தான் நான் வேலைக்கு வரவில்லை. நீங்கள் எனக்கு ஒரு தொகை பணத்தை அதிகரித்து கொடுத்த போது நான் நினைத்தேன் அது அந்த குழந்தைக்கு கிடைத்த ரிஸ்க். எனவே நான் அந்த குழந்தை கிடைத்த மேலதிகமான ரிஸ்க், அது அந்த குழந்தைக்குரிய ரிஸ்க் என்று சந்தோஷப்பட்டு அதனை விட்டுவிட்டேன். இரண்டாவது முறை நான் வேலைக்கு சமூகம் தராமல் இருந்த போது என்னுடைய தந்தை மரணித்து விட்டார். நீங்கள் சம்பளத்தை குறைத்து கொடுத்த போது நான் நினைத்தேன் அது என்னுடைய தந்தையுடைய ரிஸ்க், அது அந்த தந்தையுடைய மரணத்தோடு அது சென்று விட்டது, எனவே நான் அதனை விட்டு கவலைப்படவில்லை என்று சொல்றேன். இப்படி ஒரு வாழ்க்கை, எப்படி ஒரு பார்வை, எப்படி அழகான ஒரு நோக்கு. தனக்கு ஒரு செல்வம் அதிகரித்து கிடைத்த போது தனக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றது, அது அதற்கு கிடைத்த ரிஸ்க் என்று அவர் மனநிறைவடைகின்றார். தனக்கு ஒரு சம்பளம் குறைவு அடைந்த போது அது தன்னுடைய தந்தைக்கு இருந்த ரிஸ்க், அவர் மரணித்து விட்டார், அதோடு அந்த ரிஸ்க் சென்று விட்டது என்று மனநிறைவோடு வாழ்க்கை. அற்புதமான வாழ்க்கை. இத்தகைய மனோநிலை தான் ஒருவருக்கு தேவையா. எந்த நிலையிலும் தயக்கம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், அச்சமில்லாமல் மன நிறைவோடு வாழ்குவது. எனவே அந்த கனா என்று சொல்வார்கள், இதைத்தான் திருப்தியோடு வாழ்வது. எனவே இத்தகைய ஒரு வாழ்க்கை ஒருவருக்கு, இத்தகைய ஒரு உள்ளம் கிடைக்கும் என்றால் அவரால் எந்த நிலையிலும் சந்தோஷமாக வாழ முடியும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த ஒரு மனிதனிடத்தில் இந்த கனா என்கின்ற பண்பு, திருப்தி கொண்டு வாழ்கின்ற இந்த பண்பு இருக்கும் என்றிருந்தால் அவரிடத்தில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். முதலாவது பாருங்க, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அவர் திருப்தி கொண்டு வாழ்வது காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கத் அஃப்லஹ மன் அஸ்லம, ஒருவர் வெற்றி அடைந்து விட்டார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வருஸிக கஃபாஃபன், அவருக்கு தேவையான அளவு ரிஸ்க் கிடைக்கின்றது. வகனஹு அல்லாஹு பிமா ஆதா, அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்ததை அவர் அதாவது அதனை கொண்டு அவர் திருப்தி அடைகின்றார் என்றால் அந்த மனிதர் வெற்றி அடைந்து விட்டார். அதாவது ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்று அவருக்கு போதுமான ரிஸ்க் கிடைக்கின்றது, அதனை அவர் பொருந்திக் கொள்கிறார் என்றால் அவர் வெற்றி அடைந்தார். இது முதலாவது, அதாவது சிறப்பு, ஒரு மனிதனுக்கு அந்த மன திருப்தியோடு வாழ்கின்ற மனிதனுக்கு கிடைக்கின்ற முதலாவது சிறப்பு என்னவென்றால் அவர் வெற்றி அடைந்தவராக மாறுகிறார். இரண்டாவது விடயம், ஒரு மனிதன் மன திருப்தியோடு வாழ்கின்ற போது அவருக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் மனிதர்களுடைய அன்பும் கிடைக்கும். தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த விடயங்களில் ஒருவர் திருப்தி அடைந்து அவர் வாழ்கின்ற போது அவருக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கும், மனிதர்களுடைய அன்பையும் அவர் பெற்றுக் கொள்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ஹத் ஃபி துன்யா யுஹிப்புக அல்லாஹ், உலகத்தினுடைய விடயத்தில் நீங்கள் அதாவது பற்றற்று வாழுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான். வஸ்ஹத் ஃபீமா ஃபி ஐதின் நாஸ் யுஹிப்புக நாஸ், மனிதர்களுடைய கரங்களில் இருப்பதில் நீங்கள் பற்றற்று வாழுங்கள். அதாவது மனிதர்களிடம் இருப்பது தனக்கு கிடைக்க வேண்டும், அவர்களிடம் இருந்து கேட்டு பெற்று வாழ வேண்டும் என்ற அந்த விடயத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், மனிதர்கள் உங்களை நேசிப்பார். எனவே தனக்கு தன்னிடம் இருப்பதை கொண்டு அவர் திருப்தி அடைந்து வாழ்கின்ற போது அவரை அல்லாஹ்வும் நேசிக்கின்றான், மனிதர்களும் நேசிக்கின்றார். நாங்கள் பார்க்கணும், அடுத்த மனிதர்களிடத்தில் எப்போதுமே அவர்களை அதாவது கேட்டு வாங்க வேண்டும், தனக்கு கிடைத்திருப்பதில் திருப்தி இல்லாமல் வாழ்கின்றவர்களை திருப்திப்படுத்த முடியாது. அவர்களை மனிதர்கள் நேசிக்க மாட்டார். நாங்களே சொல்வோம், இவருக்கு எத்தனை முறை கொடுத்தாலும் இவர் திருப்தி அடைவதில்லை, இவரை திருப்திப்படுத்த முடியாது என்று அவர் அத்தகைய மனிதர்களை மனிதர்கள் வெறுக்க ஆரம்பிப்பார். எனவே மனிதர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்றாலும் நாங்கள் அவர்களிடம், மனிதர்களுடைய கரத்தில் இருக்கின்ற அந்த செல்வத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது. திருப்தி தன்னிடம் இருக்கின்ற விடயத்தில் திருப்தியாக வாழ வேண்டும் என்பது முக்கியமானது. மூன்றாவது, ஒரு நல்லதொரு வாழ்க்கை, ஒரு சுகமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும் இந்த ஒருவர் திருப்தியான உள்ளத்தை பெற்றிருக்கிறேன். திருப்தியான உள்ளத்தை பெற்றிருக்கின்றவருக்கு, அவர் திருப்தி அடைகின்றவருக்கு அத்தகைய சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்.
தூபா லிமன் ஹுதிய இலல் இஸ்லாம் வகான ஐஷுஹு கஃபாஃபன் வகனா. ஒரு மனிதருக்கு இஸ்லாத்தின்பால் வழிகாட்டல் கிடைத்திருக்கின்றது, அவருடைய வாழ்க்கை அவர் அவருக்கு போதுமான செல்வம் இருக்கிறது, அவர் அதில் திருப்தி அடைந்து வாழ்கிறார் என்றால் அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அவருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார். எனவே திருப்தி அடைந்து வாழ்கின்றவருக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அது மட்டுமல்ல, மற்றும் ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது. திருப்தி அடைந்து வாழ்கின்றவருக்கு அவர் தன்னுடைய மனோ இச்சையுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு அவர் வாழ்கிறார். அதாவது திருப்தி அடையாத உள்ளம் என்பது அதாவது அவருடைய உள்ளம் அந்த இப்போதும் அதிகமான ஆசைகளை கொண்டிருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த அந்த அதாவது பேராசையோட உள்ளத்தில் இருக்கும். அவை அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத போது அந்த உள்ளம் விரக்தி அடையும். ஆனால் திருப்தி கொண்டு வாழ்கின்ற உள்ளமானது அவருடைய மனோச்சியுடைய ஆசைகளிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியாக வாழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அரப். செல்வம் என்பது உலகத்தில் அதிகமான செல்வத்தை பெற்றிருப்பது அல்ல, வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். செல்வம் என்பது அது உள்ளத்தின் செல்வமாகும். உள்ளம் திருப்தி அடைந்து விட்டால் ரைட், அவரால் அதாவது பெரும் செல்வந்தராக அவரால் வாழ முடியும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொன்னார்கள், யப்ன ஆதம், மனிதனே, அல்லாஹு தாலா உனக்கு எதனை பிரித்து கொடுத்திருக்கிறானோ அதனை நீ பொருந்திக்கொள், மனிதர்களில் மிகச்சிறந்த செல்வந்தனாக நீ இருப்பாய். மனிதர்கள் மிகச்சிறந்த செல்வந்தனாக இருக்க முடியும் எப்போது என்றால், அல்லாஹு தாலா பிரித்து கொடுத்திருக்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். மற்றும் ஒரு விடயமும் நமக்கு கிடைக்கின்றது என்னவென்றால், அதாவது இந்த ஒரு மனிதன் திருப்தி அடைந்து வாழ்கின்ற போது மனிதர்களுக்கு முன்னால் அவன் இழிவடைய மாட்டான். அவன் முகம் சுளிக்க வேண்டிய தேவை கிடையாது. மன நிறைவோடு அவனால் வாழ முடியும். சமூகத்தில் தைரியமாக இந்த இடத்தில் அவனால் இருக்க முடியும். மனிதர்கள் அவன் காணுகின்ற போது அவர் அதாவது தன்னுடைய முகத்தை குனித்துக் கொள்ள வேண்டிய தேவையில் எந்த இடத்திலும் தைரியமாக இருக்க முடியும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு சொல்கின்ற உபதேசம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷரஃபுல் முஃமின் கியாமுல் லைல். ஒரு முஃமினுடைய கண்ணியம் கியாமுல் லைல், இரவு நேர தொழுகையில் இருக்கிறது. ஒரு முஃமினுடைய கண்ணியம் இரவு நேர தொழுகையில் இருக்கிறது. வஇஸ்ஸுஹு, அவனுடைய சுய கௌரவம், இஸ்திக்னாஹு அனின் நாஸ், மனிதர்களிடத்தில் அவன் தேவையற்றவனாக இருப்பதில் இருக்கிறது. மனிதர்களிடத்தில் அவன் தேவையற்றவனாக இருந்தால் அவனுடைய கண்ணியம் அதில் தான் இருக்கு. மனிதர்களிடத்தில் எப்போது அவன் தேவையுடையவனாக, அதாவது அடுத்தவர்களுடைய செல்வத்தை ஒருவன் நப்பாசை கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்றிருந்தால் அவனுடைய கண்ணியத்தை அவன் இழந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக சொன்னார். மட்டுமல்ல, மற்றும் ஒரு மிக முக்கியமான பண்பு, மிக 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 முக்கியமான பண்புதான், ஒரு வருடத்தில் திருப்தி அடைந்த உள்ளம் இருக்கிறது என்றால் அவர்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுகின்றவர். மிக முக்கியமான, தனக்கு கிடைத்திருக்கின்ற அருள்களில் செல்வத்தில் ஒருவர் திருப்தியாக வாழ்கிறார் என்றால், அதனை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் தன்னுடைய ரப்புக்கு அவர் நன்றி பாராட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவை குன் வாரிஅன், நீ ஒரு பேணுதல் உள்ள மனிதனாக இரு. வலா தகுன் அபதன் நாஸ், நீ மனிதர்களில் அதிகம் வணங்கக்கூடியவராக இரு. வகுன் கனிஅன், அதே நேரத்தில் நீ திருப்தி அடைந்தவனாக இரு. தகுன் அஷ்கரன் நாஸ், நீ மனிதர்களில் அதிகம் நன்றியுடையவனாக இருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்கிறார். அதாவது திருப்தி அடைந்த உள்ளத்தோடு ஒருவர் வாழ்கிறார் என்றால் அவர்தான் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி பாராட்டுகின்றவராக இருப்பார். திருப்தி அடைந்த உள்ளம். எனவே திருப்தி அடைந்த உள்ளம் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல, அது அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு நிலை. எனவே இந்த திருப்தி அடைந்த உள்ளத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்றால் சில வழிமுறைகளை அறிஞர்கள் குறிப்பிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலிருந்து இத்தகைய இந்த வழிமுறைகளை குறிப்பிடும். எப்படி ஒரு திருப்தி அடைந்த உள்ளத்தை பெற்றுக்கொள்வது? முதலாவது,
ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கின்ற அந்த விடயத்தில், தனக்கு கிடைத்திருக்கின்ற விடயத்தில் இதுவாக இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், ஆற்றலா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அந்த விடயத்தில் அவன் திருப்தி அடைந்து வாழ வேண்டும் என்றால் இப்போதும் தனக்கு மேலால் இருக்கின்றவரை பார்க்காமல் தனக்கு கீழால் இருக்கின்றவரை பார்க்க உலக விடயத்தில், மார்க்க விடயத்தில் அல்ல, இபாதத்தில், அமலில், தக்குவாவில், பண்பாட்டில் அல்ல, உலக விடயத்தில் தனக்கு கீழால் இருக்கின்றவரை பார்க்க வேண்டும். அறிவு விடயத்தில் தனக்கு மேலால் இருக்கிறதை தான் பார்க்க வேண்டும். தக்குவாவுடைய விடயத்தில் தனக்கு மேலால் இருக்கிறதை தான் பார்க்க வேண்டும். மார்க்கத்தை கடைபிடிக்கிற விடயத்தில் மேலால் இருக்கிறதை பார்க்க வேண்டும். அதனால்தான் அப்படி என்று அவருக்கு உயர்ந்து செல்ல முடியும். ஆனா உலக விடயத்தில் அவர் தனக்கு கீழால் இருக்கின்றவரை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவர் என்ன செய்ய, உதாரணமாக ஒருவருக்கு ஆரோக்கியத்தில் ஏதோ ஒன்று விடயத்தில் ஒரு குறைவா இருக்கிறார், அவரை விட ஆரோக்கியம் குன்றிய ஒருவர் இருப்பார், அவரை பார்க்க வேண்டும். ஒருவர் வறுமையில் இருக்கிறார் என்றால் அவரை விட வறுமையில் ஒருவர் இருப்பார், அவரைத்தான் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு ஏதாவது ஒன்றில் அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கிறால் அவரை விட பலவீனமான ஒருவர் இருப்பார், அவரைத்தான் பார்க்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உந்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், நீங்கள் உங்களுக்கு கீழா இருக்கின்றவரை பாருங்கள், வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலால் இருக்கின்றவரை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதுதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி, அதாவது அந்த நியாமத்துகளை அறிந்து அதற்கு உரிய முறையில் நன்றி பாராட்டுவதற்கு வழியாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது வழிமுறை, நாங்கள் அல்லாஹு தஆலா விடத்திலே இத்தகைய திருப்தி அடைந்த உள்ளத்தை கேட்க வேண்டும். இது மிக முக்கியமானது. மனிதன் பலவீனமான, பல போது நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய பலவீனத்தின் காரணமாக நம்மிடத்திலே திருப்தி கொள்ளாத மனோநிலை இருக்கும். எனவே நாங்கள் அதிகமா அல்லாஹு தஆலா விடத்திலே அந்த பிரார்த்தனையாக கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு திருப்தி அடைகின்ற உள்ளத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருந்தார். நீண்ட ஒரு துஆவில் எங்களுக்கு தெரியும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே இயலாமையை விட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டு, கோலத்தனத்தை விட்டு, வல் புகுல் கஞ்சத்தனத்தை விட்டு, வல் ஹரம் முதுமையை விட்டு, வஅதாபில் கபர் கபருடைய வேதனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ் மாத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் எனக்கு தக்வாவை தருவாயாக. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக, நீயே சிறந்த முறையில் தூய்மைப்படுத்தக்கூடியவா இருக்கிறாய். அந்த வலியுஹ மௌலாஹா, நீ அதனுடைய பொறுப்பாளனாக இருக்கிறாய். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பிரயோசனமற்ற அறிவிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் கல்பின் லா யஹ்ஷா, உன்னை பயப்படாத உள்ளத்தை கொண்டு நான், அதாவது பயப்படாத உள்ளம் என்னிடம் இருக்கும் என்றிருந்தால் அதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, திருப்தி அடையாத உள்ளம், மனம், அதனை கொண்டு நான் பாதுகாப்பு, அதாவது திருப்தி அடைகின்ற உள்ளம், திருப்தி அடையாத உள்ளத்திடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கேட்டு சொல்லி தந்திருக்கின்றார்கள். கடைசியாக அந்த துஆவில் வருகிறது, வமின் தஅவத்தில் லா யுஸ்தஜாபு லஹா, அதாவது விடையளிக்கப்படாத அந்த துஆவில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கின்றனர். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு துஆ தான், திருப்தி அடையாத உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். திருப்திப்படுகின்ற உள்ளத்தை அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்க வேண்டும். அதே இடத்தில் மூன்றாவது மற்றொரு விடயம் தான், ஒருவர் சுயமாக அதாவது தனக்கு தேவையான போதுமான செல்வத்தை தேடுவதற்கு அவர் உழைத்து முயற்சிக்க வேண்டும். அதாவது தனக்கு போதாது என்று கருதுகின்ற போது, அல்லது தனக்கு போதுமானதை தேடி முயற்சிக்கின்றவராக அவர்கள் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லிஅய்யஅஹுத அஹதுக்கும் ஹப்லஹு ஃபயஹ்ததிப் அலா தஹ்ரி கைருன் லஹு மின் அய்யதி ரஜுலன் ஃபயஸ்அலஹு அஅதாஹு அவ் மனா. மனிதன் தன்னிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு தடியை எடுத்துக்கொண்டு அவர் சென்று விறகு சுமந்து வந்து விறகுகளை கொண்டு வந்து விற்று அவர் பணத்தை பெற்றுக் கொள்வதானது அவர் ஒருவரை நாடி சென்று அவரிடத்திலே அவர் கேட்டு பெற்றுக் கொள்வதை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே தனக்கு போதுமானதை ஒருவர் உழைத்து பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். கடைசியாக ஒருவர் இத்தகைய பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒருவர் அந்த திருப்தியின் மூலம் கிடைக்கின்ற நன்மைகள் பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஆரம்பித்து சொன்னோம், திருப்தியான உள்ளத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள், அந்த நன்மைகள் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் திருப்தி அடையாத அந்த உள்ளத்தினால் வருகின்ற தீமைகள் பற்றி சிந்தித்து பார்க்க. இப்படி சிந்தித்து பார்க்கின்ற போது நிச்சயமாக நமக்கு இந்த திருப்தி அடைந்த உள்ளத்தை
எம்மிலே வளர்த்துக் கொள்வதற்கு இவை துணையாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் அல்லது நாளாந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான், நான் எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விடயத்தில் திருப்தியாக இருக்கின்றேனா, திருப்திப்பட்ட உள்ளம் ஒன்று எனக்கு இருக்கிறதா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்திலே திருப்தி இல்லாமல், மன நிறைவில்லாமல், சில போது தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பிரச்சனையில் ஒருவர் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தியதை பொருந்தி கொள்ளாமல் கோபப்படுகின்றவர் இருப்பார். அது மிக மோசமான அத்தகைய ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. இரண்டாவது, அதிலே பொறுமை காக்கின்றவர் இருப்பார். அவர் ஓகே, அவர் பொறுமை காப்பார். ஆனால் மூன்றாவது நிலை, தனக்கு அல்லாஹ்வுத்தால எழுதி வைத்ததை அவர் ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்டு மனநிறைவோடு அதனை அரவணைத்துக் கொண்டு வாழ்வது. அது சோதனையா இருக்கலாம், நலவாக இருக்கலாம், கெடுதியாக, அதனை அரவணைத்துக் கொண்டு வாழ்வது. ஏனென்றால் அது தனக்கு அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திய நன்மை என்று அவர் கருதுகின்றார். பாசான் தக்ரௌஷேன் ஹைருல்லக்கும், நீங்கள் ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. பாசான் தொஹிபூஷையன் ஓ ஷர்ருல்லக்கும், நீங்க ஒரு விடயத்தை விரும்புவீர்கள், ஆனால் அது உங்களுக்கு தீங்காக இருக்கும். எனவே அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு ஏதாவது ஒன்று எழுதி வைத்திருக்கிறான் என்றால் அது நிச்சயமாக அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு நலவை அல்லாஹ்வுத்தாலா வைத்திருப்பான் என்பது மிக முக்கியமானது. எனவே அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கின்ற, திருப்தியோடு அரவணைத்துக் கொள்கின்ற உள்ளம் மிக முக்கியமானது. அந்த உள்ளம் இருக்கும் என்றிருந்தால் நிச்சயமாக எம்மால் எந்த நிலையிலும் சந்தோஷமாக வாழ முடியும். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்தகைய இந்த உள்ளத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நான் நீங்களும் முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.